இடஒதுக்கீடு சம்பந்தமா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கும் பார்த்திருப்பீங்க. அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உள் இடஒதுக்கீடுன்றது செல்லுபடியாகும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஆனா அது செல்லுபடியாகும்னு சொன்ன இந்த உச்சநீதிமன்றம் இந்த வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட உள் ஒதுக்கீடை ஏன் ரத்து செய்து ஏன் இதை கேன்சல் பண்ணணும்? ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்டு ஒரு கல்வி கற்க தடை விதிக்கப்பட்டு ஆண்ட பரம்பரை நாங்க சத்திரிய வீரவம்சம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு சரியான வழிகாட்டுதலா சொல்லுங்க? அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உள் ஒதுக்கீடு செல்லுன்னு சொல்ற உச்சநீதிமன்றம் ஏன் வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீடு ரத்து செய்து? உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நேற்று இடஒதுக்கீடு சம்பந்தமா உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கும் பார்த்திருப்பீங்க. அதாவது அருந்ததியர்களுக்கு அந்த 3% உள் ஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல, அதாவது எஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த 18% அருந்ததியர்களுக்கு கலைஞரோட பீரியட்ல ஒரு 3% உள் ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உள் இடஒதுக்கீடுன்றது செல்லுபடியாகும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இப்ப என்னன்னா, வன்னியர்களுக்கும் ஒரு 10% உள் ஒதுக்கீடு கேட்டு அதற்கு எடப்பாடி அவர்கள் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் ரத்து செஞ்சாங்க. ஏன் அருந்ததியர்களுக்கு அந்த உள் ஒதுக்கீடு செல்லுபடியாகும்னு சொன்னாங்க, ஆனா வன்னியர்களுக்கு அது ரத்து செஞ்சாங்க அப்படின்றத அந்த வீடியோ பத்தியில நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயத்தை நம்ம நோட் பண்ணும்போது சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப அருந்ததியர்களுக்கு அதாவது எஸ்சியில ஷெட்யூல் கேஸ்ட்ல இருந்து அந்த 18% இருந்து 3% பிரிச்சு கொடுத்தாங்க. ஆனா அது செல்லுபடியாகும்னு சொன்ன இந்த உச்சநீதிமன்றம் இந்த வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட உள் ஒதுக்கீடை ஏன் ரத்து செய்து ஏன் இதை கேன்சல் பண்றாங்க அப்படின்றத பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த 18 அதாவது எஸ்சிக்கு கொடுக்கப்பட்ட அந்த 18% இருந்து 3% பிரிச்சு கொடுத்தாங்க இல்லையா? இப்ப சப்போஸ் அந்த பிரிச்சு கொடுத்து அதுல ஃபில் ஆகலன்னா கூட அந்த வேக்கண்ட்டை அந்த எஸ்சி பிரிவினர் எடுத்துக்க முடியுமா? அதே பிசியில அதாவது எம்பிசியில நம்ம அந்த வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்து அது ஃபில் ஆகலன்னா அது என்ன ஓசியில போயிருமா, அதாவது ஓப்பன் கேட்டகரியில போயிருமா, ஓப்பன் கோட்டாவில் போயிருமா. ஸோ அப்ப அந்த எம்பிசி கொடுக்கப்பட அந்த போஸ்டிங் அங்க போகுது அப்படின்ற அந்த ஒரு ரீசன் சொல்றாங்க. அது மாதிரி எண்ணற்ற ரீசன் சொல்றாங்க. அதே போலவே என்னன்னு சொல்றாங்கன்னா, இடஒதுக்கீடு மக்கள் தொகையின் அடிப்படையில கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இடஒதுக்கீடு என்பது ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்டு ஒரு கல்வி கற்க தடை விதிக்கப்பட்டு அந்த கல்வியே நுகர முடியாத ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் கல்வி கிடைக்கணும், அவங்களும் கல்வியை பெறணும், அரசு அதிகாரத்தை பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இடஒதுக்கீடு என்ற ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னோட தாத்தா என்னுடைய தாத்தாவோட தாத்தா அப்படின்னு என்னுடைய வம்சாவளி எல்லாம் படிப்பறிவு இல்லை. ஏன்னா நீங்க இந்த வர்ணாசிரம கோட்பாடின்படி இந்த சமூகத்துல பிறந்தனால நீங்க படிக்கக்கூடாது, நீங்க எங்களுக்கு அடிமைகளா தான் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு நிலை இருந்தது. ஒரு கல்வி கற்க முடியாத நிலை இருந்தது. பொருளாதார சூழல் கூட ஒரு காரணமாக இருந்தது. ஆனா ஆண்ட பரம்பரை என்று சொல்லக்கூடிய அதை உயர் சாதி பெருமை பேசக்கூடியவர்கள்லாம் அந்த அவங்களுடைய முன்னோர்கள் கல்வி நுகரக்கூடிய வாய்ப்பு இருந்தது அந்த காலகட்டத்தில். அப்ப என்ன பண்ணோம், ஒருத்த ஆண்டாண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் ஒரு குடும்பம், ஒருத்தன் கல்வி ஆண்டாண்டு காலமாக பயின்று வந்த குடும்பம். இப்ப 2 குடும்பத்துல ஒரு 2 பசங்க படிக்கிறான்னு வச்சுங்க. இப்ப யாருக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும்? கல்வியினுடைய தரம் யாருக்கிட்ட அதிகமா இருக்கும்? இவன் தான். ஏன்னா ஆண்டாண்டு காலமாக இவங்க வம்சாவளிகள்லாம் கல்வி கத்துருந்தாங்க, அவங்க கத்துக் கொடுத்தாங்க, அவன் கல்வியில எளிமையாக மதிப்பெண் எடுக்கிறான். ஆனா இன்னொரு புறம் பார்க்குமா, ஆண்டாண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் இப்ப முதல் தலைமுறை பட்டதாரியா வரான். அவனுக்கு அந்த பேக்ரவுண்ட், அதாவது பேக்ரவுண்ட் கல்வி சார்ந்த பேக்ரவுண்ட் இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு கைட் பண்றதுக்கு ஆட்கள் இல்லை, அவனா தத்தி முன்னுக்கு வருவான். இப்ப இவங்க 2 பேரும் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா யார் அதிகமான மதிப்பெண் எடுப்பான்? அந்த அந்த அதாவது கல்வி நுகர்ந்த அந்த வம்சாவளியை சேர்ந்தவன் அதிக மதிப்பெண் எடுப்பான். ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்குறாங்க, வம்சாவளிகளுக்கு கல்வியை சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. இப்ப இவன் அவனுக்கு போட்டி போடப்பட்டா இவன் 90 எடுத்தா இவன் 90 எடுக்கிற மதிப்பெண் ஒன்றா? கிடையாது. அதனாலதான், ஏன்னா இவனால 90 எடுக்கிறது பெரிய விஷயம், ஏன்னா அவர் கைடன்ஸ் கிடையாது இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு. அதன் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அப்ப ஏன் அதாவது பிராமணர்கள் மட்டுமே கல்வி கற்கணுன்றதான வர்ணாசிரம கோட்பாடுகள். அப்ப அதனாலதான் பிராமணர்கள் தாண்டி பிராமணர் அல்லாத அனைவருமே கல்வி கற்கணும்னு தான் குறிப்பிட்ட சதவீதம் ஒவ்வொரு பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. எஸ்ஐக்கு எஸ்சி, எஸ்சி எஸ்டி,
பிசி எம்பிசி அப்படின்னு பிரிவுகளை கொண்டு வரான். அதுல நிறைய எண்ணற்ற சாதிகள் இருக்கு. உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்புல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு எஸ்சி பிரிவை சேர்ந்த, அதாவது ஷெட்யூல் காஸ்ட் பிரிவை சேர்ந்த ஒரு முதல் பட்டதாரி அவன் என்ன பண்றாருன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரின்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து அந்த இடஒதுக்கீடின் அடிப்படையில் தான் அந்த ஐஏஎஸ் ஆனார். இப்ப அடுத்து அவனுடைய மகன் வராது பார்த்தீங்களா, அந்த மகனுக்கு எப்படி நம்ம இடஒதுக்கீடு கொடுக்குறது? இப்போ ஒரு ஐஏஎஸ், அதாவது இடஒதுக்கீடு ஏற்கனவே பயன்படுத்திய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய மகன் அதே மாதிரி ஒரு பக்கம் நிற்கிறார், அவர் ஒரு போஸ்டிங். இன்னொரு வந்து ஒரு சாதாரண ஒரு அரசு பள்ளியில படிச்சுட்டு ஏழ்மையா இருக்கிற ஒரு மாணவன் வரான். இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி இடஒதுக்கீடு ஒரு போஸ்டிங் நம்ம போட்டி போட வைக்கிறது? அப்ப முதல் தலைமுறையில வந்தவங்க அனுபவிச்சிட்டாங்கன்னா இரண்டாம் தலைமுறைக்கு அந்த இடஒதுக்கீடு வந்து ஏன் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டாண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகம், அதிகாரம் மறுக்கப்பட்ட சமூகம். இந்த ஒரு தலைமுறை வந்து, அதாவது ஒரு தலைமுறை கிடையாது, அந்த வீட்டுக்கு ஒரு தலைமுறை வந்து நீங்க அதிகாரத்தை பகிர்ந்ததே உங்களுக்கு குத்துதுன்னா, ரெண்டாவது தலைமுறைக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு உள் மனசு குத்துதுன்னா எவ்வளவு வன்மம் இருக்கும் உங்ககிட்ட. ஏப்பா ஆண்டாண்டு காலமாக இந்த சமூகம் வந்து இவ்வளவு அடிமைகளா இருந்திருக்கு, இப்பதான் வந்து வந்திருக்காங்க, ஒரு அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஏன் இவங்க வந்து இன்னும் பல தலைமுறைகள் பகிர்ந்துக்கிட்டுமே அவங்களுக்கு ஒரு தாகங்கள் இருக்காதா? சொல்லுங்க. இந்த முதல் தலைமுறை வந்து அனுபவிச்சோடனே இரண்டாம் தலைமுறைக்கு உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கிடையாது, எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி கேட்கறீங்கன்னா, அப்ப உங்க தலைமுறைகள் வந்து ஆண்டாண்டு காலமாக அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அப்ப உங்க தலைமுறைக்கு எதுக்குமே அதிகாரம் வேணாம்னு சொல்ல முடியுமா? எந்த போஸ்டிங்க போக வேணும்னு சொல்ல முடியுமா? நம்ம எப்படி யோசிச்சு பாருங்க. வன்னியர்களும் அப்படிதான், அந்த சமூகங்களும் அப்படிதான். இப்ப ஆண்டாண்டு காலம் அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் ஆண்ட பரம்பரை, நம்ம வந்து அறிவு இது ஆண்ட பரம்பரை, நாங்க வந்து சத்திரிய வீரவம்சம் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சரியான வழிகாட்டுதலா? சொல்லுங்க. ஒரு சமூகத்து இளைஞர்களை எப்படி வழி நடத்தணும்? நம்ம ஆண்டு காலமாக நம்ம கிட்ட அதிகாரம் இல்லை, நம்ம தாத்தம் பாட்டெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, நம்ம தான் படிச்சிருக்கோம், நம்ம அதிகாரத்திற்கு போகணும், எல்லாரும் படிங்க, வாழ்க்கையில முன்னேறுங்க, கல்வியில உயர்ந்த இடத்துக்கு போங்க, பெரிய பெரிய உயர்ந்த பதவிகளுக்கு போங்க அப்படின்னு மக்களை வழி நடத்தணும் அந்த சமூக இளைஞர்கள். இல்லை நம்ம ஆண்ட பரம்பரை வீரப்பரம்பரை நம்ம இப்படிதான் இருக்குன்னு அந்த சமூகத்திற்காக சொல்லி போராடக்கூடிய அந்த பாட்டாள் மக்கள் கட்சி சேர்ந்த அந்த தலைவர்களே அந்த மாதிரி மக்களை வந்து அந்த இளைஞர்களை தவறா வழிநடத்துறத பாக்குறீங்க. எனக்கு என்னன்னா, அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உள் ஒதுக்கீடு செல்லுன்னு சொல்ற உச்ச நீதிமன்றம் ஏன் வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீடு வந்து ரத்து செய்து அதை பத்தி ஏன் பேசல? கொடுத்தாங்க. யாரு கொடுத்தது? எடப்பாடி அவர்கள் வந்து அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப பெற்று அது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் கொடுத்தாங்க? மக்கள் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த டைம் வந்து ஒரு தேர்தல் நடைபெற்றது, சட்டமன்ற தேர்தல். அந்த தேர்தலுக்கு முன்னாடி இதை அறிவிச்சாங்க. அறிவிக்கும் போது அந்த மக்கள் மனசுல என்ன இருக்கும்? வன்னியர் மக்கள் மனதுல, ஓ எடப்பாடி அவர்கள் வந்து நமக்காக 10.5% உள்ஒதுக்கீடு கொடுத்துட்டாரு, இப்ப நமக்காக அவங்க சப்போர்ட் பண்றாங்க, நமக்காக அவங்க குரல் கொடுக்குறாங்கன்ட்டு அவங்க வாக்கு செலுத்துவாங்களா? இதை தான் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எடப்பாடி அவர்களும் அவங்களுக்குள்ள கலந்து ஆலோசித்து இந்த மாதிரி ஒரு இதை அறிவிப்பு செஞ்சு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரத்து செய்யுது. ஏன் அப்படி பண்றீங்க? அப்ப யாரை ஏமாத்துற வேலை இது? சரியான ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி, விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும்ல, அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்கணும்ல. ஆனா மக்களை ஏமாற்ற வேலை தானே இது. ஒவ்வொரு வருடம் அதுக்காக தான் ஒவ்வொரு எலெக்ஷனும் மக்களை ஏமாத்துறாங்க. அதனாலதான் இந்த எலெக்ஷன்ல மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க தெளிவா, யாரு நமக்காக இருக்காங்க, யாரு நமக்காக குரல் கொடுக்குறாங்க, யாரு நம்மளை ஏமாற்றுறாங்க அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுதான் வாக்கு செலுத்தி மக்கள் வந்து தகுந்த ஆட்களை வந்து சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ தேர்வு செஞ்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. அப்ப நமக்குள்ள என்ன நடக்குது? இப்ப உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் எல்லாமே ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க அதிகமா. இந்த இந்தியாவில் ஒரு நிர்வாகத்துல பார்த்தா உயர்ந்த பதவிகள் யாருன்னா பிராமண சமூகம் தான் அதிகமா இருக்கும். ஆனா அவங்க மக்கள் தொகையில் அடிப்படையில் பார்த்தா 3% அந்த மாதிரி குறைவாக தான் இருப்பாங்க. ஆனா அதிகார நுகர்வுள்ள உயர்ந்த பதவிகள் அவங்க தான் இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க, ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு தலைமுறையும் அவங்க குடும்பத்துல இருக்கவங்க அதிகாரத்தை நுகர்ந்துட்டு வராங்க. ஷெட்யூல் காஸ்ட் சொல்லக்கூடிய இந்த பட்டியலின மக்கள் வந்து இப்பதான் முதல்ல அனுபவிச்சுட்டு வராங்க, இப்பதான் வருவாங்க. அவங்கள வந்து நீங்க அடுத்த தலைமுறை வந்து இதை அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு வன்மம் இது. அப்போ இதோ நம்மளுக்கு பிச்சை போடுற மாதிரியா? சொல்லுங்க.